Hello students, today நம்ம Human Resource Management subjectல demotion பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம demotionோட மீனிங் அண்ட் டெஃபினேஷன்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம டெமோஷனுக்கான காரணங்கள், ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ், வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டட் ஃபார் டெமோஷன், டெமோஷன் நடக்கிறதுக்கான காரணங்கள் என்ன எதனாலலாம் டெமோஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, டெமோஷன் எதனால் நடக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்போது திடீர்னு அந்த ஆர்கனைசேஷனில் வந்து ஏதோ ஒரு லாஸ் வந்துருச்சு, அதனால் நிறைய பேருக்கு அவங்க வந்து சேலரி கொடுக்க முடியல. அப்போ அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, இப்போதைக்கு டெம்பரவரியாக நம்ம சில டிபார்ட்மெண்ட்டை வந்து கம்பைன் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம கம்பைன் பண்ணும் போது நம்ம வந்து ஸ்டாஃப்க்கு கொடுக்குற சேலரி வந்து கம்மியாகும் அப்படின்னு வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன நடக்கலாம் அப்படின்னா, சில நேரத்தில் சில விஷயங்களால் டிபார்ட்மெண்ட் வந்து கம்பைன் பண்ணுவாங்க. இப்போ 2 டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக இருக்குன்னா 2 டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஹெட் இருப்பாங்க, 2 டிபார்ட்மெண்ட்டுக்கும் சூப்பர்வைசர் இருப்பாங்க, அதுக்கு கீழே ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. இப்போ 2 டிபார்ட்மெண்ட்டையும் ஒரே டிபார்ட்மெண்ட்டாக ஆக்கும் போது 2 ஹெட் இருக்க முடியாது, 2 சூப்பர்வைசர் இருக்க முடியாது, ஓகேவா. அப்போ ஒருத்தவங்க தான் இருக்க முடியும். அப்போது இன்னொருத்தவங்க என்ன ஆவாங்கன்னா அஃபெக்ட் ஆவாங்க, ஓகேவா. ஸோ இதனால டெமோஷன்ஸ் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டிபார்ட்மெண்ட் வந்து கம்பைன் பண்ணுறதுனால 2 டிபார்ட்மெண்ட்டையும் ஒரே டிபார்ட்மெண்ட்டாக இணைக்கிறதுனால என்ன நடக்கலாம், டெமோஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்கலாம். இதனால ஜாப்ஸ் எலிமினேட்டட், ஜாப் வந்து எலிமினேட் ஆகலாம், ஜாப் வந்து போகலாம். யாருக்கு போகலாம் அப்படின்னா, இப்போ 2 டிபார்ட்மெண்ட் ஹெட் இருக்காங்கன்னா அதில் யாராவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டை தான் செலக்ட் பண்ண முடியும். அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட்டோ ஏதோ ஒன்றும் வச்சு அவங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, இன்னொருத்தவங்க வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆவாங்க, அவங்க திரும்பி அவங்களோட பழைய வேலைக்கே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கூட டெமோஷன்ஸ் வந்து நடக்கலாம். இது வந்து வேறு வழி கிடையாது, இது வந்து டெம்பரவரியாக அந்த கம்பெனியால் முடியாத பட்சத்தில் தான் இதை மாதிரி பண்ணுவாங்க. இதை வந்து என்ன பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா, அந்த எம்ப்ளாயி வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து எது வரைக்கும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நார்மசி இஸ் ரீஸ்டோர்ட், மறுபடியும் அந்த கம்பெனி பழைய நிலைமைக்கு வர வரைக்கும் அந்த எம்ப்ளாயி, அதாவது ஜாப் எலிமினேட் ஆக்கப்படுற அந்த எம்ப்ளாயி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அவங்களோட லோவர் லெவல் பொசிஷனை. ஸோ இது வந்து ஒரு டெமோஷனுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம், ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சச் டெமோஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நடக்கிற டெமோஷன்ஸ் வந்து என்ன கிடையாதுன்னா, பிளாக் மார்க் கிடையாது. எப்போ வந்து ஒரு பிளாக் மார்க் ஆகும் அப்படின்னா, டெமோஷன் ஒருத்தவங்க ஒரு ரூல்ஸையோ இல்லை ஏதோ ஒரு தப்போ பண்ணிட்டாங்க, ரூல்ஸை ப்ரீச் பண்ணிட்டாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் சொன்ன விதியை வந்து மீறிட்டாங்க அப்படின்னா, அப்போ வந்து அவங்களுக்கு டெமோஷன்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, பனிஷ்மெண்ட்டுக்காக. ஸோ அதை தான் வந்து நம்ம பிளாக் மார்க் ஆகும், அந்த எம்ப்ளாயிக்கு பிளாக் மார்க் ஆகுமே தவிர, கம்பெனி வந்து இது மாதிரி டிபார்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணுறதுனால நடக்கிற டெமோஷன்லாம் வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து பிளாக் மார்க் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, inadequacy on the part of employee in term of job performance, attitude, capability. இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க, ஆனால் அந்த ப்ரமோஷன் வாங்கினதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயியோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அவங்களுக்கு வந்து அந்த ஜாப் வந்து எப்படி பண்ணணும்னு தெரியல, யோசித்து பண்ணணும்னு தெரியல, அவங்களோட ஆட்டிடியூட் வந்து அந்த ஜாபுக்கு வந்து செட் ஆகலை, அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கில்லே ஃபஸ்ட்டு சரியாக இல்லை, கேப்பபிலிட்டி இல்லை, கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா, ஸோ பத்தலை, இன்னடிக்குவசியாக இருக்குது, அந்த ஒர்க்கை பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு திறமை வந்து பத்தலை அப்படின்னா, அந்த காரணத்தினால கூட அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து டெமோஷன்ஸ் நடக்கலாம். ஸோ வந்து இது எப்படி கண்டுபிடிப்பாங்க, அவங்களுக்கு வந்து அந்த திறமை பத்தலை, இன்னடிக்குவசியாக இருக்குது, பத்தலை அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, அந்த எம்ப்ளாயி ப்ரமோஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க்கை பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இதுதான் நீங்கள் ப்ரமோஷன் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஜாப் இதுதான், இது நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அவங்களால அந்த ஸ்டாண்டர்டை வந்து கரெக்டாக வந்து அவங்களால வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது, அவங்க சொன்ன ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் அவங்க திணறுவாங்க. அந்த மாதிரி டயத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே இவங்களுக்கு ப்ராப்பர் கெப்பாசிட்டி இல்லை, ப்ரமோஷனுக்கு இவங்க தகுதியான ஆள் கிடையாது அப்படின்னு கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள டெமோஷன் பண்ணுவாங்க. இன்னொரு காரணம் என்ன இருக்கலாம், இன்னொரு ஃபேக்டர் என்ன இருக்கலாம் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் சேஞ்ச் இன் டெக்னாலஜி, அவங்க வேறு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. திடீர்னு டெக்னாலஜி மாறுது, அவங்க வந்து பழையபடி இல்லாமல் இப்போ பண்ணுற ஒர்க் வந்து எல்லாமே புதுசாக இருக்குது, ஒரு எதுவுமே அவங்களுக்கு தெரியல, நிறையா கன்ஃபியூஷன்ஸ் வருதுன்னா கண்டிப்பாக அவங்க தப்பாக அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க. அப்போ டெக்னாலஜி சேஞ்ச் ஆகிறதுனாலையும் ஏற்கனவே இருக்கிற மெத்தடை மாற்றி புது மெத்தட் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுனால அதை பற்றியும் தெளிவான ஒரு அறிவு அவங்களுக்கு இல்லை, அதை பற்றி புரியலை அப்படிங்கிற பட்சத்தில்
அவங்கள என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு டெமோஷன் நடக்கும். ஓல்டு பேண்ட்ஸ் ஆர் அனேபிள் டு அட்ஜஸ்ட். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களால பழைய விஷயத்தை தான் நல்லா சிறப்பாக பண்ண முடியுதே தவிர இப்போ இருக்கிற விஷயத்த வந்து அவங்களால அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஸ்டாண்டர்டை அவங்களால மீட் பண்ண முடியல அப்படின்னு ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிய வரப்போ அவங்களுக்கு வந்து டெமோஷன்ஸ் நடக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இல் ஹெல்த். அவங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரமோஷனுக்கு அப்புறம் திடீர்னு அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போகுது, அதனால அவங்களோட ஜாப் வந்து அவங்களால சரியாக பண்ண முடியல. அப்படி இல்லைனா வேறு ஏதோ ஒரு பர்சனல் ரீசன், அவங்களோட ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், ஏதோ ஒரு பர்சனல் ரீசன்னால் கூட அவங்களோட ஜாபை சரியாக பண்ண முடியாமல் போகிறதுனால என்ன நடக்கலாம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அதை கவனித்து அவங்களுக்கு டெமோஷன் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். லாஸ்ட் பார்த்திங்கன்னா டெமோஷன் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் டிசிப்ளினரி மெஷர்ஸ். அப்படின்னு என்னென்னா டெமோஷன் இதுக்கெல்லாம் மட்டும் டெமோஷன் இல்லை, எதுக்கும் டெமோஷன் கொடுப்பாங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ப்ரீச் பண்ணிட்டாங்க, ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பிரேக் பண்ணிட்டாங்க, ஆர்கனைசேஷனில் கம்பெனியில் வந்து ஏதோ பண்ணக்கூடாது, ஏதோ ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்காங்க, தொல்லை பண்ணுறாங்க, அவங்களாம் நிறைய பேருக்கு பிரச்சனை, ஜாபை ஒழுங்காக பண்ணலை, ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ஃப்ராட் பண்ணுறாங்க, அது மாதிரியான சூழ்நிலையில் மற்றவங்க எல்லோரும் டிசிப்ளினாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு ஒரு வார்னிங் சைன் தான் வந்து என்ன அப்படின்னா டெமோஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இப்போது டெமோஷன் அப்படின்னா என்ன, அதோட ஃபேக்டர்ஸ், எதனால டெமோஷன் அப்படிங்கிறது நடக்குது, டெமோஷனுக்கான காரணங்கள் என்ன ஒரு கம்பெனியில் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் ஸ்டடி ரீடர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா அந்த டாப்பிக்கையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Thanks for watching.